ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! அழகே அழகு சீரியல் அடுத்தது நடக்க போகுதுன்றத இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி ப்ரமோ பார்க்கலாம் வாங்க. வீட்டில் பெரிய பிரச்சனையும் நடந்து முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் மதியோடைய அம்மா அப்பாலாம் வந்து இவங்க கூப்பிட்டாங்க வீட்டுக்கு வருவாங்க. தங்கராஜுமே வருவாங்க. என்னாச்சாத்துன்னு நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. ஏமா சைலண்ட்டாக இருக்க மாட்டியம்மா, நீ ஏமா தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணி வைக்கிறேன்ட்டாங்க. இங்கே பாருங்க போதும் நிப்பாட்டுறீங்களா, எங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியாமலே நீ விசாரிக்காமலே இப்படி பேசுனீங்கன்னு எனக்கு செம்ம கோவம் வந்துட்டுன்ட்டு தங்கராஜை பார்த்து மதி சொல்கிறாங்க. அப்படியே தங்கராஜ் ஷாக் ஆகுறாங்க. உடனே வந்து, "என்ன மாப்பிள்ளைக்கே மரியாதை குடுக்க மாட்டேங்கிற? பின்ன நான் என்ன சொல்ல வரேன்னாச்சும் அவர் காது குடுத்து கேட்டா தானே. ஆனா, நான் என்ன சொல்ல வரேன்றதே கேட்காம அவர் இஷ்டத்துக்கு முடிவெடுத்தா, நான் என்ன நினைக்கட்டும்ன்றாங்க." அதுக்கப்புறம் "சரி சொல்லுமா என்ன நடந்துச்சுன்னுவாங்க." நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. டீ டம்ளர குடிச்சிட்டு, அ அவங்களுடைய பையன் வச்சுட்டு போயிருக்காங்க. அத எடுத்து அவங்க இதுல சிங்க்ல போடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிட்டுருக்கும். அத எடுத்து எண்ணெய் போடுறதுக்கு சொன்னாங்க. என்னால போட முடியாதுன்ற மாரி சொல்லிட்டேன். அதுக்கே ஒரு சண்டைன்றாங்க. டீ கிளாஸ்க்கு சண்டையா அத்தன்னு தங்கராஜ் சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா மாப்ள, புருஷன் புடிச்சு வச்சுட்டு அவ தானே எடுக்கணுன்றாங்க. ஏம்மா நீ கூட தான் எடுத்து சிங்க்ல போடுறதுக்கு என்னன்னு தங்கராஜ் சொல்றாங்க. நீங்க பெரிய மனுஷங்க தானே. டீ டம்ளர் கூட எடுத்து பொண்டாட்டி போடணுமா? அப்படின்ட்டாங்க. அப்ப உங்களுக்கு என்ன வேல? சும்மா வெளியில வீரப்பா போயிட்டு சுத்திட்டு வந்தா போதும். அது ஒரு வேலையா? நாங்க கூட தான் வேலைக்கு போறோம். அப்ப வந்து வீட்ல நாங்க வேலை செய்றது இல்லையா? செய்றோம் இல்லையா? அந்த மாரி தான் எல்லாரும் சரிசமமா பாருங்க. ஆண்க, பெண்கள் 2 பேருமே சமம் தான். ஆனா அது என்ன ஆண்கள் ஒரு இடத்துல மேலயும், பெண்கள் ஒரு இடத்துல கீழன்ற மாரிலாம் நீங்க பார்க்குறீங்கன்றாங்க. பாத்தீங்களா பாத்தீங்களா மாப்பிள்ளை எப்படி பேசிட்டு இருக்கான்ட்டு, உங்களுக்கே மரியாதை குடுக்க மாட்டேங்கிறா. அப்படிதான் எதுக்கு எடுத்தாலும் திமிரு பேச்சு பேசிட்டு இருக்கான்றாங்க. ஏம்மா நாங்க என்ன சொல்ல வரோன்றத கொஞ்சம் கேளு மன்ட்டு எவ்வளோ சொல்றாங்க மதி. அவங்க சொல்றது கேளு மதின்னு அவங்களுடைய அப்பா, அம்மா சொல்றாங்கம்மா. நம்ம வீட்ல நம்ம இப்படியே இருக்கோம். அப்பா அப்படி இல்லல்ல. நம்ம கூட பாதி ஷேர் பண்ணி தானே அப்பா எல்லா வேலையும் செய்றாரு. ஆனா இந்த குடும்பம் டோட்டல் சேஞ்ச். ஆனா மொத்தமா எங்க குடும்பம் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் இங்க நிக்குது பாருங்க. இவங்க தான் அப்படின்னு ராஜலட்சுமி சொல்றாங்க. அப்படியே ஷாக் ஆகுறாங்க ராஜலட்சுமி. அதோட இந்த ப்ரமோ முடிச்சிருக்காங்க. தேங்க் யூ.